அவ்வளோதான் ப்ரோ, லொக்கேஷன் போட்டேன். ஃபஸ்ட்டு கீ பார்த்துடலாம். சரி மாமா, போயிட்டு அவருப்பலாம். அவ்வளோதாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் இன்டர்நேஷ்னல் ரைட் கிளம்ப போகிறோம், இன்றைக்கி இல்லை. அதாவது இன்டர்நேஷ்னல் ரைட்னால் எங்கே தாண்டா போகிறேன்னு கேட்டிங்கன்னா நேபாள் தாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரைடுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ. அதாவது என்னென்னா, என்ஆர்எஃப் ப்ரோ வந்திருக்கார்ல, அவர் வண்டிக்கு இந்த டாப் பாக்ஸ் இருக்கு இல்லைங்க, அது வந்து என்னென்னா அந்த டாப் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் அந்த கீ வந்து உடஞ்சிருச்சு. ஒரே ஒரு கீ தான் வச்சுருக்காரு. அந்த ஒரு கீ ஏதோ ஒன்று பட்டு உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் சோலி முடிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா, முதல்ல போய் கீ சேஞ்ச் பண்ண போகிறோங்க. என்ன நம்ம ஆள் பறக்கிறாரு, என்ன நம்ம ஓமலூரில் இன்றைக்கி கூட்டமாக இருக்குது. முதல்ல கீ ரெடி பண்ணணும். இன்னும் நான் ஷூவே வாங்கலை. அப்புறம் ட்ராக் பேண்ட் ஒன்றாவது வாங்கணுங்க. இந்த ரைடுக்காக எனக்கு நிறையா ஹெல்ப் வருதுங்க. அதாவது ஹெல்ப்பாக சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. எப்படின்னா, இப்போ எங்கள் சித்தப்பா என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டாரு. அப்புறம் எங்கள் அக்கா எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா செலவுக்கு எனக்கு ஒரு 5000 அமௌண்ட்டு போட்டு விட்டுட்டாங்க. இதெல்லாம் வீடியோவில் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஓகேங்க, மீதெல்லாம் இன்றைக்கெலாம் ஃபுல்லாக பர்ச்சேசிங் வீடியோ தான். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையுமே. பிபின், கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க, நல்லா இருக்குது. வெயில் ஒன்றும் அவ்வளோக்கா அடிக்கலை. நம்ம பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு கிளைமேட்டுங்க. கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா, அதாவது ட்ரிப் ஒன்றெல்லாம் பார்த்திங்கன்னா 0 பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 82,217 கிலோமீட்டருங்க. இதிலேருந்தே நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா டேங்க் வேறு ஃபில் பண்ணிட்டோம். அதாவது எங்கள் சித்தப்பா ஃபில் பண்ணிட்டாரு. நல்லா இருக்குங்க, வண்டி செமையாக இருக்குது. இப்போ நல்லா அடிச்சு ஓட்டலாம். அழகாக ஏறுதுங்க, ஸ்பீடெல்லாம் அப்படியே பூப்பால் ஏறுது. முதல்ல போயிட்டு கீ ரெடி பண்ணணும். இந்த டாப் பாக்ஸுக்கு தாங்க, அவரோட டாப் பாக்ஸுக்கு தான் கீ ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கீ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடி வாஷு, ஷாம்பு இதெல்லாம் வாங்கணுங்க. அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஷூ வேறு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். வாங்க முடியுமா என்னென்னு வேறு தெரியல. நல்லா இருக்குது கிளைமேட். இது வேறு கத்திக்கிட்டே இருக்குங்க, மேப் வேறு. அச்சோ, ஏதோ போராட்டம் பண்ணுறாங்க. நம்ம சேலத்தில் போராட்டமா? என்ன ஆச்சு? ஐயோ, பின்னாடி வேற ஒரு நின்றுட்டுருக்காரே, வழி கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுவாரா? ஏதோ போராட்டம் மாட்டிருக்கு. ஆமாம் ப்ரோ, சாலை மறியல். அதான் தெரியல. ஐயோ, வழி விட மாட்டேங்கிறாரு இவர் வேற. ஐயோ அண்ணா, வழி விடுண்ணே. இப்படி அடுத்து அப்படி நெக்ஸ்ட் கட்டு. அவ்வளோதாங்க, வந்துட்டோம் சாவி கடைக்கு. எங்கடா இங்கே வேலையை சொல்கிற? ஓ, இன்னும் 40 மீட்டர். இதான்.
ஏய் இது இடிச்சிரும். இடிக்கல. ஹாய், சும்மா கத்திக்கிட்டே இருக்க நீ, சும்மா கத்திக்கிட்டே இருக்குங்க. ஹெல்மெட்டுக்குள்ளே நல்லா லவுடாக கத்தினா எப்படி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கரெக்டாக ஒரு 300 மீட்டர் தான். சாவியை ரெடி பண்ணுறோம். கிளம்புறோம். இங்கே வந்து அந்த அண்ணா ஒரே ஒரு ஹைலைட் தாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா, ஆனால் சாவி ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், நாங்கள் வேறு ரைடு போகணும் அப்படின்னா 2லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படிங்கிறாரு. செம்ம ஃபன்ங்க. ஆனால் ஆள் ஃபோனில் பேசும்போதே ஃபன்னாக தான் பேசினார். பார்ப்போம் நேரில். நான் இது வரைக்கும் நான் இந்த இடம் வந்தது கூட இல்லை, மேப் போட்டு தான் வரேன். போய் பார்ப்போம் எப்படி இருக்காருன்ட்டு. அதேமாதிரி உங்களுக்கும் யாருக்காவது டூப்ளிகேட் சாவி இந்த மாதிரிலாம் செய்யணுன்னா நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாங்க. அவ்வளோதான், வந்துட்டோம். இன்னும் கரெக்டாக 70 மீட்டர் தான். இங்கே தான், இங்கே தான், இங்கே தான், இங்கே தான், இங்கே தான், இங்கே. அவ்வளோதான், வந்துட்டோம். ப்ரோ இங்கே தான் காட்டுது. ஃபோன் பண்ணி கேட்போம், இருங்க. ஓகேங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பிளாக் பண்ணுறேன். விபின், ஃபைனலாக சாவி செய்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அதோ ஆர்கி ஷாப்புன்னு ஒன்று இருக்கே, இங்கே தான். அண்ணே நீ போனா எப்படி? ப்ரோ நீங்கள் சேலம் தானா? நீங்கள் சேலம் தானா? நானும் சேலம் தான் ப்ரோ. நான் மாமலூர். லோக்கல் தானா? சரி சரி. இதுதான் உங்களுக்கு காட்டி இருக்கு நெட்டில். ஆ, அப்போ இந்த மாதிரி எல்லாம் ரைடு போகிறவங்கன்னா மேக்ஸிமம் யூடியூப்ல எட்டு பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இல்லைண்ணா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மோட்டோ விளாக் பண்ணணும் ஒரு ஆசை, சரி ரைட் பண்ணணும்னு ஆசை. அதையே நம்ம இப்படி கொஞ்சம் யூடியூப் சேனல் யூடியூப் சேனலும் வச்சு நம்ம அதை வீடியோ போட்டோம்னா அதுலேருந்து மேபி அமௌண்ட் வந்தால் வரலாம் இல்லைங்களா? நம்மளோட ஆசை இது. அதுலேயே நமக்கு அமௌண்ட்டு வந்தால் நல்லா தானே இருக்கும். அதுக்கு தானே இப்போ போகிறோம். லடாக் போகிறதுக்கு தான் அந்த டாப் பாக்ஸுக்கு கீ கொஞ்சம் ரெடி பண்ணணும்னு வந்திருக்கோம். இன்டர்நேஷ்னலும் போகிறோம். நேபாள் கண்ட்ரி, வேறு கண்ட்ரிக்கு போகிறோம் நாங்கள். யாருங்கண்ணா? சரி சரி அண்ணா. அவர்லாம் வேற மாதிரிண்ணா. அந்த மாதிரி தான் நாங்கள் போகிறது. இது கொஞ்சம் நம்ம இந்தியா ஒட்டி இருக்க கண்ட்ரி. செரி விளாக் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாண்ணா, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆமாங்கண்ணா, அவருக்குலாம் கண்டிப்பாக பண்ணணும். ஐயோ ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயங்கண்ணா. ஆமாம் கரெக்டு தாண்ணா, அது வேணா உண்மைதான். அவர் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு. ஆமாண்ணா, அதுக்கு எத்தனை கண்ட்ரி இது வரைக்கும் போயிருக்காருங்கண்ணா. அதுவும் இல்லாமல் வேறு கண்ட்ரி போயிட்டு அதில் நியூஸ்லலாம் வந்திருக்காரு. ஆமாண்ணா, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் எதுலேயும் வரல, ஆனால் வேறு கண்ட்ரிலலாம் அவர் நியூஸில் வந்திருக்காரு. ஆமாம் ஆமாண்ணா, நார்த் இந்தியா சேனல். ஆமாம் சொன்ன மாதிரி நம்ம என்ஆர்எஃப்ஏ போட்டாங்க. அது நான் பார்த்தேன் ப்ரோ நியூஸ் சேனலில். அதெல்லாம் பார்த்தேண்ணா. இங்கே நல்ல நியூஸ்லாம் போட்டால் ஓடும் ப்ரோ, நியூஸ் போகும். நியூஸ் சேனலுக்குலாம் நியூஸ் போகும். அவங்க ஏன்னு தெரியல இந்த நியூஸ்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்து இங்கே போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள இது பண்ணி விடலாம். பிபின் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த கீ தான் இங்கே வருங்க. இதுதான் இப்போ டாப் பாக்ஸுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ஆயிடுச்சுங்க. இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணோம், ஆர்கி ஷாப்புன்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, 300 ரூபாய் காசு வாங்கிட்டு தான் கொடுத்தாரு. இது 300 ரூபாய். ஓகேங்க, இதெல்லாம் நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது வ்ளாக் பண்ணுவோம். இன்னும் என்னென்ன வேலை இருக்குன்னு வேறு தெரியலையே. சரி யோசிச்சுட்டு பண்ணுவோம். என்ன ரொம்ப பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காருங்க. இங்கே வேறு சவுண்டு வேறு கேட்குன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமேட்டு ஃபோட்டோ வ்ளாக் பண்ணுறேங்க.
பிபின் அவள் தாங்க கிளம்பிட்டோம். இப்போ டேரெக்டாக எங்கே போகிறோன்னா ஹெச்ஆர் ப்ரோ வீட்டுக்கு தான் போகிறோம். ஹெச்ஆர் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு இன்னும் சின்ன சின்ன வேலை தாங்க இருக்குது. நாளைக்கு நம்ம ட்ரிப்பு கிளம்பணுன்னா சின்ன சின்ன வேலை தான், பெரிய பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சேலம், ஆனால் எப்படி வெளியே போகிறதுன்னு வேறு தெரியலையே. சரி, ஏதோ ஒரு ரூட்டை பிடிச்சி வெளியே போய் பார்ப்போம். அவ்வளோதாங்க. ஹெச்ஆர் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்ப வந்து ஷூ வாங்க முடிஞ்சால் வாங்க வேண்டியதான், இல்லைன்னா வேண்டாங்க. நம்ம இருக்கிற ஷூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். மீதி பாடி வாஷ் அது இதுன்னு கொஞ்சம் வாங்கணும். மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை, பார்த்துக்கலாம். ப்ரோ இப்படி தான், இப்படி அப்பா இப்படின்னு வழி தெரிஞ்சிருச்சு. நான் கூட வழி தெரியாமல் அசிங்கப்பட்டுருவேன்னு நினச்சேன். இப்படி போனால் ஜிஹெச்லேருந்து போகணுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தானே போகிறோம், பார்த்துக்கலாம். நம்ம சேலம் தானே. போச்சுடா, என்ன போராட்டம், ஒன்றும் புரியலை, ஒன்றும் விளங்கலை. பயங்கரமாக கூட்டமாக இருக்கே. எவ்வளோ நேரம் நானும் அமைதியாக ஓட்டுறது. ஹெச்ஆர் ப்ரோ வீட்டுக்கு இப்படி தாங்க போகணும். அவரை போய் பார்த்துட்டு திரும்பவும் நம்ம சேலம் போகணும். ப்ரோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸ்ட்ரைட்டா இப்படி தான் போகணும். ஆமாம், ஓகேங்க. மீதெல்லாம் ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன். திரும்பவும் வழி மாறி போகிறாராட்டிருக்கு. இப்படி தான் போகணும். அவர் அப்படி போயிட்டாரு. தார் இங்கே இருக்குது. ப்ரோ அவர் வீட்டில் இருக்காரு, முதல்ல கேட்டிங்களா? யாரையுமே காணும். நாம் தெரியாமட்டோமோ? ஃபோன் பண்ணி பாருங்க. தெரியுது, நீ எனக்கு கேட்டு எனக்கு தெரியும். கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். இது நம்ம ஹெச்ஆரோடது. இது ஹெச்ஆரோட ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல இது வாங்குனது. இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்குனது. இது இதெல்லாம் டிக்டாக்ல ஏதோ கொடுத்தாங்களா ப்ரோ? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. நான் பாத்துங்க சின்ன வயசுல கரெக்ட்டா வாங்குனது. இது ஃபர்ஸ்ட் அவர்னால இது கொஞ்சம் கிராண்டா இருக்கு. இதுதான் கலைய வாட்ஸ். இந்த வாட்ஸ் தான் என்கிட்ட இல்ல. இப்பவே நீங்க சேர்த்து நடந்துச்சு அதுக்கே போல கொஞ்சம் ஏன் கொஞ்சம் வீட்டில் தான் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு, அதனால என்னால் வர முடியல. இது கேஷியன் அவார்டு. இப்போலாம் மெசேஜ் பண்ணுறாங்க ப்ரோ. நான் இப்போ வந்து அந்த சில அவார்ட்ஸ்லாம் போயிட்டு வந்ததுல எனக்கு போகிறதே விருப்பம் இல்லை எனக்கு. இது அந்த ஈரோடு நடந்தது. ஓகே ஓகே. இது வந்துட்டு டெக்ஸ்வெலி. ஓகே ஓகே. இது எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையா ப்ரோ?
ஆனால் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேங்க உள்ளே. எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் பேசிக்கிட்டு இருந்திருப்போன்னு நினைக்கிறேன். ஆர்ட்ரேசர் ப்ரோ, ஐயோ என்னால் இது மாதிரி காது வேறு மாட்டிக்கிச்சுங்க. ஹெச்ஆர் ப்ரோ கூட எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோங்க. இங்கே டைம் போனதே தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு தான் போகிறோம். கடைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த ரைடு முடிச்சுட்டு வந்து வாங்கிக்க வேண்டியதான் ப்ரோ. வாங்க நேரம் அப்படியே நம்ம கிளம்புவோம். போகலாம் ப்ரோ. எல்லாம் 2 எடுத்துருவோம் ப்ரோ. ஏதோ கீழே தொங்குது. எவ்வளோ பெரிய வண்டியில் போயிட்டு இருந்தவர், எவ்வளோ பெரிய வண்டி வச்சுட்டு இருந்தீங்க. வண்டி சிறுசாயிருச்சு. 24 மணி நேரம் ரைடர்ஸ் கிடையாது. இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு முன்னாடி மூட்டை வச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஹெல்மெட் வச்சுட்டு இருக்கேன். போஸ்ட் கொடுத்துட்டார். மாதிரி என்ன மாசா இருந்தாரு. தம்ப்நெயில் கண்டென்ட் ப்ரோ. நீங்கள் எப்படிடா போன வருஷம் இது இந்த வருஷம், போன வருஷம் ஏதோ ஒரு அடி, இந்த வருஷம் செருப்படி. ஓகே மீன் கிளம்பும். இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு நாம் தனியாக ரைட் போவோம் ப்ரோ. என்ன லைட் இது? இது HG ஒரிஜினலா? நல்லா இருக்குங்க பாருங்களேன். எரியுதா? 1 2 3 இது 4 இது 5. இது போட்டு ஒரு 8 மாதம் இருக்கும் ப்ரோ. ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ? வாட்டர் வாஷ் பண்ணுச்சு. ஆமாம் ப்ரோ. ஆனால் வண்டிக்கு எதுவுமே ஆகலை. இதுதான் தப்பிச்சிருச்சு. என்னோட ஜெரி பைக் கிராஷ் கார்டெலாம் கழட்டினேன். கழட்டுற வரைக்கும் ஒரு டைம் கூட நான் வண்டி கீழே போடுறது. கழட்டி இப்படி வண்டி ஸ்டாண்ட் போடுறேன், விழுந்து அப்படியே லட்சம். எல்லா வண்டியும் அங்கே தான் இருக்கா ப்ரோ? அந்த வண்டி தான் வாங்க பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வண்டி வாங்கி ஓட்டி அடிச்சு ஓட்டணும்னு ஆசை இல்லை. வண்டி வாங்கினா அழகாக நிறுத்தி வைக்கணும்னு ஆசை. கண்ணை சுற்றி பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் வண்டி. மழை பெய்யுமா இன்னைக்கு? கண்டிப்பாக பையன் ப்ரோ. மோடம் போட்டுட்ருக்கு. பக்கம் தானே ப்ரோ கடை? ஆமாம், உங்கள் கடைக்கு வந்திருக்கேன். ஆனால் உங்கள் இதுக்கு வரலண்ணா. ஆனால் நாம் வந்து அவர் வீட்டில் ஒரு கொஞ்ச நேரம் தாங்க வ்ளாக் பண்ண மாதிரி காமிச்சிருந்துருப்போம். ஆனால் அதெல்லாம் ஆஃப் த கேமரா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் பேசணும். எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா இருந்தது. நாளைக்கு ட்ரிப் கிளம்ப போகிறோம். மோடம் போட்டுட்ருக்கு பாருங்கள் எப்படி. ஜெரி உள்ளே இருக்கா? ஆமாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஆஃபீஸ் தான் வந்துருக்கும். ப்ரோ இது ரொம்ப க்ளீனாக இருக்கே ப்ரோ. இந்த இடம் ஆர்சி ப்ரோ. ஆனால் செம்மையாக இருக்கு ஆஃபீஸு. அது கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்தா. நீ எங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சேலம்ல ஓமலூர். உங்க வீடு ஓமலூர்? ஆமாம் ப்ரோ, ஓமலூர் தான். சரி கீ எங்க ப்ரோ? ஒரு சவுண்ட் ஒன் போட்டு விடுங்க. எங்க தான் தள்ளிங்க ப்ரோ? இருக்கா?
அது வேணா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா லாஸ்ட் டைம் எடுக்கும்போது சரக்குன்னு போகுது, சரக்குன்னு வருது. நார்மல் பேட்டரியா? இங்க ஸ்னோ இல்ல பிரதர், இங்க வெயில். அவன் அந்த பேட்டரி சும்மா ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ளூ கலர் ஒயிட் நல்லா இருக்கா ப்ரோ? நானும் ஒயிட் யூஸ் பண்ணதில்லை. நல்லா இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒயிட். நானும் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நானுமே நான் வச்சிருந்தேன் 6 ஒயிட் வச்சிருந்தேன். ஆள் கொண்டு வந்து எடுத்து போயிட்டாங்க. எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. இப்போ என்ன ஸ்னோவில் யூஸ் பண்ணி பார்க்கல, பண்ணி பார்த்தா தெரியும். போய் கீழே வைக்க மாட்டீங்க நீங்க கேமராவை? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கீழே வைக்க. சரி சரி ரைடர்ஸ் தான் கீழே வைப்பாங்க கேமரா. ஐயோ யார் ப்ரோ நீங்கள் வேறு? நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதே கெஜெட் தான் யூஸ் பண்றேன். இது மட்டும் நான் இது பண்ணிப்பேன், உள்ள அப்படி வச்சுப்பேன். ஓ இல்லை இது வெளியே தூக்கிக்குதுல்ல. ப்ரோ போயிட்டேன், எங்கேயாவது போயிட்டு அப்படியே போட்டோ எடுக்கலாம் ப்ரோ. வாங்க எடுக்கலாம் ப்ரோ. பைக் எடுக்கலாம். இந்த பக்கம் போயிடலாம். பின்னாடி வரீங்களா? பின்னாடி வரீங்களா இல்லை பைக் எடுத்துருக்கீங்க? நான் இது இதெல்லாம் வரேன், வெளியே எடுத்து வந்துடுறேன், ஹைவேக்கு எடுத்து வந்துடுறேன். எடுத்துக்கலாம். ஓகே சரிண்ணா போகலாமா ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? இல்லை இல்லை இது அன்றைக்கி கிளிப்பு ஒழுங்காக போடல. அப்படியே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரிண்ணா. இது பிரியாணி கிடையாது. ஆனால் வச்சுக்கலாம் தானே ப்ரோ இந்த பேனல் கழட்டிட்டு? மாற்றிக்கலாம் வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு தோணல, அதனால் நானும் வைக்கலை. என்ன ப்ரோ தமிழில் வைக்கிறதுக்கு? தமிழில் ப்ரோ ஒன்றும் இல்லை, நான் ஹெச்ஆர் ப்ரோ பொண்ணை ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்ப்போம் ப்ரோ. எப்படி பவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? எங்கே ப்ரோ? கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. இப்படி போய் அழைச்சிக்கோங்களா? ஓ ஐயா மணி விபின் சும்மா ஜாலியாக அப்படியே ஒரு ரைட் போகலான்ட்டு 3 பேரும் பைக் எடுத்துருக்கோம். எது வரைக்கும் போயிட்டு எது வரைக்கும் வரப்போகிறேன்னு தெரியல எனக்கு சுத்தமாக. பார்ப்போம். விபின் இந்த சூப்பர் பைக்கை பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருதுங்க. அந்த டைலாக் தான். போங்க போங்க. என்னது தூரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இப்போ தான் 10 அடி கேப்பில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. போதும் 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 போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நீ இதுதான் பிரச்சனை ஆகிட போகுது. அந்த டைலாக் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலைங்க. 10 அடி கேப்பில் கண்ணில் காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் வரல. ஆனால் காது கிளியுங்க பா, சரியான நாட்டு. சூப்பராக இருக்குங்க. எக்ஸாஸ்ட் சவுண்டே வேற மாதிரி இருக்கு. இங்கே எங்கேயாவது நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாரு, எடுத்து போட்டுற வேண்டியதான். இங்கே டிமார்ட்டில் கொஞ்சம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதனால் நம்ம உள்ளே எதுவும் வீடியோலாம் எடுத்துக்கல. என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ட்ரையர் ஒன்று வாங்கணும், பாடி வாஷ் ஒன்று வாங்கணும், டவல் ஒன்று வாங்கணுங்க, அவ்வளோதான். மீதெல்லாம் இன்னும் ஷாம்பு தான் வாங்கணும். ஷாம்பும் பேஸ்ட்டு மட்டும் வாங்கணுங்க. அது போய் நம்ம வீட்டில் வாங்கிடலான்ட்டு இருக்கேன். பெப்பின் நம்ம வண்டிக்கு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் வச்சாச்சுங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட்டு மேலே டாப் பாக்ஸ்லாம் வச்சு ஏற்றினாலும் இது அவ்வளோ சீக்கிரம் உடையக்கூடாது அப்படின்ட்டு இங்கே ஒரு தாங்கலுக்காக இன்னொன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். முன்ன பார்த்துருந்துருப்பீங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா. அதுக்குள்ளே
கொஞ்ச நேரத்துலேயே கட் ஆகியிருந்திருக்கும் அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல. அது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி டக்குன்னு வீடியோ கட் பண்ணிவிட்டு அந்த போல்டெல்லாம் கொஞ்சம் போட வேலையெல்லாம் இருந்தது. அதனால் வீடியோ கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடித்து இப்போ வீட்டுக்கு வந்து பெயிண்ட்டும் அடிச்சிட்டேன். அதுவும் இதெல்லாம் நைட்டோட நைட்டாக இந்த வேலையை முடிச்சிட்டேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு காலையில் ட்ரிப் கிளம்பிடுவோம். அதாவது இன்டர்நேஷ்னல் ரைட் கிளம்ப போகிறோம். நேபாள் தான் போக போகிறோங்க. அப்புறம் கரெக்டாக டிமார்ட்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பர்ச்சேசிங் வேலையெல்லாம் இருந்துச்சுங்க. அதனால் நான் எதுவும் vlog பண்ணல. டேரெக்டாக இந்த ஃபிட்டிங்கோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ரைடு வந்துடும். அந்த விலாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருங்க. அதாவது இன்றைக்கி எடுக்கிற வீடியோ நாளைக்கு வரும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டெய்லி வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அப்புறம் ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோ பிபின். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.